பல வியாபாரங்கள் செஞ்சு தோத்து போன ஒருத்தர் கடைசியில் என்ன வியாபாரம் செய்யறதுன்னே தெரியாத நிலைமையில அந்த ஊருக்கு வந்த சன்னியாசி ஒருவரை போய் பார்த்து தன்னோட நிலைமையெல்லாம் சொல்லி புலம்புறாரு. நீ வியாபாரம் செய்யணும்னு நினைச்சது தப்பு இல்ல, ஆனா என்ன வியாபாரம் செய்யணும்னு நினைச்சதுலதான் தப்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. மக்களுக்கு எது அன்றாடம் தேவைப்படுகிறதோ, எது வாங்க வாங்க தீர்ந்து போகிறதோ அதை நீ வியாபாரம் செய். உன்னோட பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும். நான் இப்போ வடக்கே யாத்திரை போறேன், 2 மாதத்துல நான் திரும்பி வந்துடுவேன். அப்ப நீ என்ன மீண்டும் பார் அப்படின்னு அவர் ஆசி கூறிவிட்டு போயிடுறாரு. இவனுக்கு அப்போதுதான் உண்மை புரிஞ்சது. மக்களின் தேவையை புரிந்து கொள்ளாமல் நமக்கு சுலபமா இருக்குதுன்னு நாம முடிவு பண்ணி இத்தனை நாள் வியாபாரம் செஞ்சு வந்தோம். அதனாலதான் நமக்கு தோல்வி ஏற்பட்டது அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. தொடர்ந்து தன்னோட மனைவி மற்றும் நலம் விரும்பிகளோட ஆலோசனை பண்ணி அந்த ஊர்ல ஒரு காய்கறி கடையை திறக்கிறாரு. பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் சென்று காய் மற்றும் பல வகைகளை வாங்கி வந்து தனது கடையில நியாயமான விலைக்கு விற்கிறாரு. இதை தொடர்ந்து அவரோட வியாபாரமும் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அவனுக்கும் வாடிக்கையாளர்கள் ரொம்ப பெருகிறாங்க. துறவியோட வாக்கு பழிச்சதை எண்ணி அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவருக்கு மானசீகமா நன்றியும் சொல்லவும் செய்தான். இந்த நிலையில இவனது வியாபாரத்தை பத்தி கேள்விப்பட்ட பக்கத்து ஊரு பணக்காரர் ஒருத்தர் இவனது கடைக்கு நேர் எதிரே இருந்த ஒரு காலி நிலத்தை வாங்கி அந்த இடத்துல மிக பிரம்மாண்டமான கட்டிடம் ஒண்ணு கட்ட ஆரம்பிக்கிறார். தனது கடைக்கு எதிரேவே புதிய கட்டிடம் ஒண்ணு கட்டப்படுத பார்த்த இவன் என்ன ஏது அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. மிக பெரிய பலசரக்கு கடை ஒண்ணு வரப்போவதாகவும், அங்கு காய்கறியிலிருந்து மளிகை சாமான்கள், வீட்டு உபயோகம் வரை எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவனுக்கு அடிவயிறே கலங்கியது. இத்தனை ஆண்டுகள் நஷ்டத்துலதான் வியாபாரம் செஞ்சு வந்தோம். இப்பதான் நமக்கே ஓரளவு வியாபாரம் ஆகுது. இந்த நிலைமையில இப்படி ஒரு போட்டியா? இந்த கடை கட்டி முடிச்சா எல்லாரும் இதுக்கு தானே போவாங்க. என் கடையை யார் எட்டி பார்ப்பாங்க? இறைவா, இது என்ன சோதனை என்று கலங்கி தவித்தான். இந்த நிலைமையில அந்த சன்னியாசியும் அவரோட யாத்திரைய முடிஞ்சு ஊர் திரும்புறாரு. அவர்கிட்ட சென்று வியாபாரி நடந்ததையெல்லாம் விளக்கி, நான் இப்ப என்ன செய்யணும் அப்படின்னுங்கிறத கேக்குறாரு. ஒன்னும் வேண்டாம், நான் சொல்ற மாதிரி தினமும் செய். நீ தினமும் காலையில உன் கடையை திறக்கிறப்போ, இன்று எனக்கு வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தனை செய். அப்படியே எதிர்ப்புறமும் திரும்பி அந்த புதிய கடையிலும் நன்றாக வியாபாரம் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய். ஒப்புக்காக பிரார்த்திக்காமல் மானசீகமாக அதை விரும்பு, நல்லதே நடக்கும் என்றார். என்னது, எனது போட்டியாளரும் நன்றாக இருக்க வேண்டும், அவருக்கும் நல்ல வியாபாரம் நடக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதா? ஆமாம், நீ அவருக்கு கூறும் ஒவ்வொரு வாழ்த்தும் நல்லெண்ணமும் உனக்கே பன்மடங்கு திரும்ப வரும். அதே போல அவருக்கு தீமை நினைத்தால் அதுவும் உனக்கே திரும்ப வரும் என்றார். அதே போல அவரை எங்கேனும் சந்திக்க நேர்ந்தால் ஒரு போட்டியாளரை பார்ப்பது போல பார்க்காது, ஒரு நண்பரை, நலம் விரும்பியை பார்ப்பது போல பார்த்து ஒரு புன்னகை செய் என்றார். அந்த சன்னியாசி மீதும் அவரது வார்த்தைகள் மீதும் இவனுக்கு பெரும் மதிப்பு உண்டு என்பதால் அவர் கூறியதைப் போலவே தினமும் முழு மனதுடன் தனக்காகவும் அந்த எதிர்கடைக்காரருக்காகவும் பிரார்த்தனை செய்து வந்தான். இதன் பயனாக நாளடைவில் இருவரிடமும் ஒருவித நட்பு ஏற்பட்டுவிட தனது கடைக்கு காய்கறிகளை கொள்முதல் செய்யும் பொறுப்பை இவரிடம் விட்டுவிட்டார் அவர். விளைவு, இவனுக்கு பன்மடங்கு வியாபாரம் கிடைத்தது. நாளடைவில் இவன் கடையும் வளர்ந்து ஒரு மிக பெரிய காய்கறி சந்தையாக மாறிவிட்டது. மெல்ல மெல்ல அந்த பகுதி முழுக்க வளர்ந்து அந்த பகுதியே ஒரு மிக பெரிய வணிக சந்தையாக மாறிவிட்டது. ஒரு நேர்மறையான அணுகுமுறை, மனோபாவம் எந்த அளவு அவரது வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது பார்த்தீர்களா? நாம் இந்த உலகத்தில் தனியாக இல்லை. ஒவ்வொரு விஷயமும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தவை. நமது எண்ணங்கள் தான் நமது எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் மிக பெரிய பணியை செய்கின்றன. ஒருவரை பற்றி நமக்கு ஏற்படும் நல்ல சிந்தனையோ கெட்ட சிந்தனையோ அவரை தீர்மானிப்பதில்லை, மாறாக நம்மையே தீர்மானிக்கின்றன.